ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம எல்லாருமே விகா ஃபேன்ஸ் எல்லோருமே மகாநதியை மிஸ் பண்ண போகிறோம். மகாநதியில் நம்ம விகாவோட சிரிப்பை மிஸ் பண்ண போகிறோம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, எனக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும்போது நான் அந்த டைமில் மகாநதியாண்ட வந்து உட்காந்துருந்தா எங்கள் விகாவை பார்த்தோன்னா என் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை மறந்துருக்கேன். அதே போல் எத்தனையோ விகா ஃபேன்ஸுங்களும் மறந்துருக்காங்க. ஆனால் அது நீ இல்லைன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நலங்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த இடத்துல நம்ம விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாரு, உனக்கு தான் நலங்கு வைக்க போகிறாங்கன்னு. உடனே நம்ம காவேரியோட சிரிப்பும் அந்த இடத்துல விஜயோட சிரிப்பும் அவ்வளோ அழகாக இருக்குது. காவேரி சொல்கிறா, உங்களுக்கும் தான் நலங்கு வைக்க போகிறாங்கன்னு. உடனே நம்ம விஜய் சொல்கிறாரு, மாமா சீக்கிரம் கூட்டிக்கின்னு வாங்க, எனக்கு நலங்கு வைக்க போகிறாங்களாம், ரத்தத்தை பார்க்கணுன்னு. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு யதார்த்தமாக இருக்குது. விகா ஃபேன்ஸும் சரி, விகா டீமும் சரி, இந்த டீமில் காவேரி அவ்வளோ அழறா, கங்கா அழறா, நம்ம விஜய் கலங்குறாரு. எல்லாருமே கலங்கி நிற்கிற அளவுக்கு இந்த மகாநதி சீரியலை இவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னும் மறந்துருந்த ஞாபகங்கள் வரலை, இல்லை லவ் பண்ணுற மூமெண்ட் வரல, இன்னும் எவ்வளோ கொண்டாந்துருக்கலாம். ஆனால் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து நம்ம பிரவீன் சாருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். மகாநதி டீம் சார்பாக மறுபடியும் மகாநதி 2 கொண்டுக்கின்னு வந்தாங்கன்னா, அதுவும் நம்ம விகாவை வச்சு கொண்டுக்கின்னு வந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரவீன் சாருக்கு இது விகா ஃபேன் சார்பாக வைக்கிற வேண்டுகோளாக இருக்கும். அதே சமயத்தில் விஜய் டிவிலையும் பாண்டியன் 2 வந்த போல் மகாநதி 2 வரும்போது பிரேம் டைமில் கொண்டுக்கின்னு வந்தாங்கன்னா நல்ல டிஆர்பியை கொடுக்கும். ஏன்னா எங்கள் விகா அவ்வளோ அந்த செல்லங்கள் வந்து அவ்வளோ பேர் மனசில் இடம் பிடிச்சி அவ்வளோ ரசிகர் பட்டாளத்தை கொண்டுக்கின்னு வந்தாங்க. இப்போது அவங்களோட துயரங்கள் இருந்தாலும் விகா ஃபேன்ஸுக்காக அவங்க அந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் சிரிக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. யாழினி பாப்பாவும் சரி, அம்மு எல்லாருமே கலங்கி நிற்கிறாங்க. யாழினி பாப்பா பர்த்டேன்னு நினைக்கிறேன், கேக்கு வெட்டி அழகாக கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது வந்து நம்ம விகா கல்யாணம் தான் முடிவு. இருந்தாலும் இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை நம்ம எபிசோட்லேயே பார்ப்போம், பார்த்து சந்தோஷப்படுவோம். ஏன்னா மகாநதி கடைசி வரைக்கும் பார்க்காம விகா ஃபேன்ஸால் மிஸ்ஸிங் ஆகக்கூடாது. நம்ம கடைசி வரைக்கும் அது சீரியல் முடிகிற வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அடுத்தது மகாநதி 2 நம்ம விகாவுக்காக மறுபடியும் கொண்டுக்கின்னு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும், வரும்னு நினைக்கிறோம். அதனால் எங்கள் சந்தோஷத்தை மறுபடியும் தொடருவோம்னு நினைக்கிறோம். அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.